ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு சோதனை வந்து போடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாச்சும் வந்து இந்த ரேணுகா வந்து போலியான ரேணுகா அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பயங்கரமான ஒரு தீவிரமான ஒரு போராட்டத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி நான் வந்து கரடு முரடான வந்து ஒரு பாதைகளில் வந்து ஏறி போயிட்டுருக்கணும், அந்த மாதிரி வந்து நம்ம மல்லியுமே வந்து ஒரு கரடு முரடான ஒரு பாதையில் தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா நமக்கு வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடைச்சாலுமே வந்து என் புருஷன் வந்து கிடைச்சிச்சு, என் பொண்ணு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சந்தோஷமாக இருந்தாலுமே வந்து, ஆனால் எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எதிரிகள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ராஜேஸ்வரி வந்தால் அவளை வந்து சமாளித்து, அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து சமாளித்து நான் வந்து ஓரளவுக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தபோது, நாம் தான் இதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து சரிபாதியாக வந்து பங்கு போடுறதுக்கு வந்து இன்னொரு ஆள் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குங்க. சரி, ஓகே, அப்படி வந்து கஷ்டப்பட்டாலுமே வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அணியை வந்து பிடுங்க போகிறதில்ல நம்ம மல்லி இருந்துட்டு. என்ன தான் வந்து மல்லி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாலுமே வந்து அந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சியுமே வந்து உங்களை வந்து நிம்மதியாக வந்து விடவே வந்து மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தான் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து எந்த முயற்சிக்கு வேணாலும் வந்து போனாலுமே கூட உங்களை வந்து நிம்மதியாக வந்து விடுறதுக்கு வந்து வாய்ப்பே வந்து கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த விஜயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து மல்லிக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன், மல்லி கூட வந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் மல்லிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு தான். ஆனால் இருந்தாலுமே வந்து ரேணுகா வந்து அவள் வந்து உண்மையா, இல்லை வந்து அவள் வந்து எப்படி இருக்கா, என்ன பண்ணுறா, என்னென்ன மாதிரியான ஒரு வேலைகள்லாம் வந்து பண்ணுறா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம விஜய் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலே வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து மல்லி சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஓயும். ஆனால் அது வந்து ஒரு நாள் கூட வந்து நம்ம விஜய் வந்து நினச்சதே வந்து கிடையாது. எதுக்காக வந்து மல்லி மட்டும் வந்து ஓடிக்கிட்டு தேடிக்கிட்டு பாடிக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கணும். ஆனால் மல்லிக்கு வந்து எவ்வளோ தான் வந்து கஷ்டத்தை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. சரி, ஓகே, மல்லி வந்து ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து எப்படியாச்சும் வந்து மல்லி வந்து அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இவங்க எல்லாமே வந்து ஒரு கூட்டு கலவாணி தானா, அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கலவாணி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியுமே வந்து உஷாராயிடுவாங்க. அது எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க. ஸ்பெஷலிஸ்ட்டு நான் வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து சொல்லியிருந்தார். அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து பார்த்துட்டு வந்து வர்றதுக்காக வந்து போனாங்க நம்ம மல்லி, கதிரேசன், அதுக்கப்புறம் ரேணுகா இருந்துட்டு. அந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா, இவன் வந்து என்னது சிட்டிலேயே வந்து நம்பர் 1 டாக்டர், இவங்ககிட்ட வந்து பார்த்தாங்கன்னா எல்லாருமே வந்து இது பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க உண்மையெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அது எல்லாத்தையுமே வந்து உடச்சி எறிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் அங்கேயுமே வந்து போலியான ரேணுகாவுடைய ஆளை வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கைக்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வீட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அராஜகம் தான். மல்லிக்கு வந்து பூ வாங்கிட்டு வந்தாலே வந்து பூவை வந்து விடுறதில்ல. இல்லை, எனக்கு தான் வந்து பூ வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடம் பிடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சாப்பாடு வந்து எதனா வந்து சாப்பிட்லாம், நிம்மதியாக வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாலுமே வந்து கூட அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, சாப்பாடு வந்து எனக்கு வந்து இல்லையா, எனக்கு வந்து நீ தான் வந்து ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, மல்லியை வந்து ஒரு இது பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரேணுகா இருந்துட்டு. ஐயோ, ரேணுகா போலியான ரேணுகான்னு மட்டும் என்றைக்கான தெரிய வரட்டும், உன்னை வந்து கஞ்சி காசுறாங்களா இல்லைன்னு மட்டும் வந்து வெயிட் பண்ணிட்டு வந்து பாருடி. உனக்கெல்லாம் வந்து ஏன் வந்து உன் உடம்புல வந்து தெம்பு இல்லையா, ஏன் உழைச்சி சாப்பிடு, இல்லைன்னா வந்து போய் பிச்சை எடுத்து கூட வந்து சாப்பிடு. ஆனால் இப்படி வந்து திருடி சாப்பிட்ணும், மற்றவங்களுக்கு வந்து அநியாயம் பண்ணிட்டு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியே, உன்னெல்லாம் வந்து எந்த காலத்தில் வந்து மன்னிக்க வந்து தோணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சமாச்சும் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கேட்க தோணுதுங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து மனசுக்கெல்லாம் வந்து பயங்கர ஒரு கஷ்டத்தை வந்து உண்டாக்கிடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை வந்து உண்டாக்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாக்கி விட்டுறாங்க. இந்த போலியான ரேணுகா வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஏற்கனவே வந்து மனோகருக்கு வந்து அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பேர் வந்து இருந்தது. ஆனால் அந்த இன்னசென்ட்டவே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மொத்தமாக வந்து அவர் வந்து ஒரு பைத்தியக்காரன் அப்படின்ற ஒரு பேர் வழிக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க போல். அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம மனோகரை வந்து தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் மனோகர் வந்து எப்படியாச்சும் வந்து கஷ்டப்பட்டு, இல்லை நான் வந்து
இவன் வந்து உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்றத வந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறேன், எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு 100% வந்து தெரியும் இவ வந்து உண்மையான ரேணுகா இல்லை, இவ வந்து வேறு ஏதோ வந்து பண்ணுறா, இவக்கிட்ட வந்து எப்படி வந்து ஃபோன் வரும், அதுக்கப்புறம் வந்து ஃபோன் வந்து இருந்துச்சு, அதை வந்து நான் வந்து பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து ஃபோன் வந்து வச்சுருக்கா, இதையும் வந்து நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன், அவளுடைய நடவடிக்கை எல்லாத்தையுமே வந்து நான் இன்ச் பை இன்ச்சாக வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர் வந்து பயங்கர புத்திசாலித்தனமாக வந்து இருக்கார். ஆனால் அவரை வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க, அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னசென்ட்டு, அவனுக்கு வந்து ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மனோகரை வந்து அப்படியே வந்து மட்டம் தள்ளிக்கிட்டே வந்து வந்துட்டுருக்காங்க. என்ன தான் வந்து மட்டம் தள்ளினாலையும் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து இருக்குது ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து தோணுது. சரி ஓகே, மனோகரால் வந்து என்ன முடியுமோ அதை வந்து மல்லிக்கு வந்து எவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து மனோகரை வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஹெல்ப் பண்ணுறாரா, இல்லை நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ண போய் விஜய் வந்து நம்மளை வந்து தப்பாக புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து விஜய் மேலே வந்து அவ்வளோ வந்து அன்பு வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அந்த அன்பை வந்து விஜயுமே வந்து நம்ம மல்லி மேலே வந்து காட்டினா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். அதை வந்து காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா பொண்டாட்டி வந்து வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்றதுல வந்து தெளிவாக இருக்கார். பொறுத்திருந்து பார்க்கலாம் அவள் வந்து பொண்டாட்டியா இல்லை வந்து பொண்டாட்டியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.